இன்றைக்கான வீடியோ என்னன்னா, நீங்கள் நினச்சி கூட வந்துட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷின் வந்துட்டு நமக்கு நம்மளே வந்துட்டு பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த ஹேண்ட் ஆப்ரேட் ட்ரில்லிங் மிஷினை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது உங்கள் மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல். நான் உங்கள் கலை. இதை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்துட்டு பார்த்தலாம். நார்மலாக நம்ம ட்ரில் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய சக்கு வந்துட்டு வேணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கு இருக்குது, கீ இருக்குது, அடாப்டர் இருக்குது. இது மூணுமே வந்துட்டு சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 270 ரூபா கிட்ட வந்துச்சு. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பிவிசி பைப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கேஜ் அதிகமாக உள்ள பைப்பாக வந்துட்டு ஒரு 3 அடி நீளத்துக்கு வந்துட்டு வேணும். அண்ட் அடுத்தது வந்துட்டு 3/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் ரெடியூசர் வந்துட்டு ஒன்று, அதே போல் 1/2 இன்ச் பிவிசி பைப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு வந்துட்டு இருந்தால் போதும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பிவிசி எண்டு கேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பரு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6004 அப்படின்ற பேரிங். அதே போல் அந்த பேரிங் வந்துட்டு உள்ளார போகிற மாதிரி ஒரு எண்டு கேப்பு. எனக்கு 1.25 இன்ச் த்ரெட்டட் எண்டு கேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு சூட் ஆனிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு கேப்பை வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு இந்த ட்ரில் ஜாக்கை வந்துட்டு நம்ம ட்ரில் மிஷினில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அடாப்டர் வந்துட்டு அதில் கனெக்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடாப்டர் வந்துட்டு நான் கழட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா 3/4 இன்ச்சுக்கு பிவிசி எண்டு கேப் வந்துட்டு ஒரு காமிச்சேன் இல்லையா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுட்டு நான் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த த்ரெட் மட்டும் வந்துட்டு இந்த எண்டு கேப்பை விட்டு வெளியில் வர மாதிரி வந்துட்டு அந்த எண்டு கேப்பில் வந்துட்டு ஓட்ட போட்டுக்கிறேன் கத்தியை வச்சுட்டு. இந்த எண்டு கேப்பில் நம்ம போடுற இந்த ஹோல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக எண்டு கேப்போட சென்டரில் இருக்கணும். சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் ஓரத்தில் நவந்து போணுச்சு அப்படின்னாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில் மிஷின் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா கைக்கு வந்துட்டு வைப்ரேஷன் வந்துட்டு ஜாஸ்தியாக வரும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எண்டு கேப்பில் நான் போட்ட ஹோல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துட்டு போடல. கரெக்டாக அந்த த்ரெட் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கேப்பு தேவை அவ்வளோதான் வந்துட்டு போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக வந்துட்டு போட்டுறாதீங்க. இதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷோராக வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுங்க. த்ரெட்டை வந்துட்டு ஃபுல்லாக இந்த எண்டு கேப்பில் வந்துட்டு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அதில் மேலே வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நான் கழட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த த்ரெட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடாப்டருக்கு பின்னாடி வந்துட்டு நம்மளுக்கு த்ரெட் இருக்குல்ல, இதில் வந்துட்டு நான் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். சும்மா ரொம்பலாம் வந்து ட்ரை பண்ண தேவையில்ல, நம்ம நார்மலாக வந்துட்டு கையால் பண்ண நல்லா வந்துட்டு போதும். அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா, இந்த சாவை வந்துட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே போக வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்க்ரூ கழட்டி எடுத்தோம் இல்லையா, இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வழியாக வந்துட்டு உள்ளே போட்டு வந்துட்டு நம்ம டைட் பண்ணணும். நம்ம நார்மலாக வந்துட்டு இந்த சக்கை வந்து ட்ரில் மிஷினில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு அடாப்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே போல் தான் வந்துட்டு ஸ்க்ரூவை போட்டு கனெக்ட் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில வந்துட்டு ஒரு பிவிசி எண்டு கேப் மட்டும் வந்துட்டு வச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா, 3/4 இன்ச் பிவிசி பைப் வந்துட்டு ஒரு 3 அடிக்கு காமிச்சேன்ல, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் வந்துட்டு லெங்த் இருக்க மாதிரி வந்து ஒரு பிவிசி பைப் வந்துட்டு ஆக்ஸா பிளேட் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிவிசி பைப்போட 2 எண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமரி ஷீட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ரப் பண்ணி விட்டுக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி தேய்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சால்வெண்ட் போட்டு வந்துட்டு ஒட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரிப்பாக ஓட்டும். இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா, நார்மலாக ஓட்டினீங்கனாலும் கூட ஓட்டும். ஆனால் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஓட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஓட்டும். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேசாக தேய்ச்சிக்க, ரொம்ப வந்துட்டு தேய்ச்சிடக்கூடாது, நார்மலாக தான் வந்துட்டு தேய்க்கணும். இந்த பிவிசி பைப் வந்துட்டு ஒட்டுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் சிமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சால்வெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த எண்டு கேப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சக்கில் வச்சுட்டு ஒரு எண்டு கேப் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு சால்வெண்ட் சிமெண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி பைப் வந்துட்டு தேய்ச்சி எடுத்தோம்ல, இதோட ஒரு எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் சிமெண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா, இந்த பிவிசி பைப்போட இன்னொரு எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் ரெடியூசர் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் சிமெண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெடியூசரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்போட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த 1/2 இன்ச் ரெடியூசரில் வந்துட்டு ஒரு 2 இன்ச் லெங்த்துக்கு வந்துட்டு 1/2 இன்ச் பிவிசி பைப்பு காமிச்சேன் இல்லையா, இதை வந்துட்டு நான் சால்வெண்ட் போட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா, அந்த மேலே ஒரு 1/2 இன்ச் பிவிசி பைப்பு கனெக்ட் பண்ணியிருக்கல, இந்த பைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேரிங் காமிச்சல, இந்த பேரிங் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். பேரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வந்துட்டு அந்த பைப்புக்குள்ளார வந்துட்டு போகுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த பைப்பு வந்துட்டு லேசாக வந்துட்டு எமரி போட்டு வந்துட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரிங் வந்துட்டு நான் இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பேரிங் வந்துட்டு இந்த பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரிங் வந்துட்டு கையில் பிடிச்சிட்டு கீழே இருக்கக்கூடிய பைப்பை வந்துட்டு நம்ம கையால் சுற்றும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரிங் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு அசையாமல் அப்படியே இருக்கணும். அதுவே அந்த பேரிங் வந்துட்டு லேசாக மேலே கீழே ஏறி இறங்குனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பைப் வந்துட்டு கரெக்டாக அதில் மாட்டலை அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா பேரிங் வந்துட்டு கொஞ்சம் சாய்வாக மாட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரில் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு உங்களுக்கு அதிகமான வைப்ரேஷன் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, பேரிங் பைப்பில் எந்த இடத்துல நிற்கும் போது இந்த மாதிரி ஷேக் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக்கை போட்டு வந்துட்டு ஒட்டிடுங்க. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, அந்த பேரிங்க்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் த்ரெட்டட் எண்டு கேப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்துட்டு வச்சுட்டு அது மேலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக்கை போட்டு வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரில்லிங் மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணணும். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். என்ன பண்ணுறேன்னா, 3/4 இன்ச் பிவிசி எல்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பிவிசி பைப்பை வந்துட்டு ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு வந்துட்டு கட் பண்ணி 2 பீஸ் வச்சிருக்கேன். அந்த 2 பீஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டை வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். அண்ட் அதே 3/4 இன்ச் பிவிசி பைப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அடி நீளத்துக்கு வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் முன்னாடி காமிச்ச அந்த எண்டு கேப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப்போட 2 எண்ட்லேயும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிட்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்போவில் வந்துட்டு நான் 2த்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
நான் இதை எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கணும் அதை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்வன் சிமெண்ட்டை போட்டு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். அதை ஆனால் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கல. அண்ட் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை கலர் வந்துட்டு கயிறு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கயிறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையில் கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கிடைக்கும். இந்த கயிறு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பைப்பில் கீழே பைப்பில் வந்து நம்ம ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோத்து வந்துட்டு நான் கட்டிக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நார்மலான டைட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கட்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரில் மிஷினுக்கான மொத்த ஒர்க்குமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ட்ரில் செக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ரில் பிட்டை வந்து ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். 6mm ட்ரில் பிட்டு வந்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்கில் போட்டு வந்துட்டு கீயை போட்டு வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த ட்ரில் மிஷினில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைப்பை வந்துட்டு எமரி ஷீட்டை வச்சு லைட்டாக வந்துட்டு ரப் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சொரசொரப்பாக இருக்க மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிறேன். இது ஏன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு புரியும் பிறகு. ஓகே, சின்னதாக ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கயிறு ஒன்று கட்டினா இல்லையா, அந்த கயிறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கயிறாக வந்துட்டு நான் இப்போ கட்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கயிறோட டைட்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ ட்ரில்லிங் மிஷின் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கயத்தில் வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு சுற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு புரியும். இப்போ என்னோட ஒரு கையை என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்க எண்டு கேப்பை வந்துட்டு பிடிச்சிக்கிறேன். அதே போல் இன்னொரு கையால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு கட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கை வந்துட்டு முன்னே பின்னே வந்துட்டு நான் எடுக்கிறேன். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ட்ரில் மிஷினை வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரப்பளவை எடுத்து வச்சிருக்கேன். பலவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு வந்துட்டு கனம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்கான பலவை. இதில் வந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆசாரியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினை தான் வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்துட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும். ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கயத்தை பிடிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினை வந்துட்டு பிடிச்சிருப்பாங்க. அந்த கான்செப்ட் வச்சு தான் இதை வந்துட்டு மேக் பண்ணேன். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளே வந்துட்டு நம்ம பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கணும் இல்லையா, இந்த மாதிரி நம்மளே இழுத்துட்டு நம்மளே பிடிச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியும். இந்த 2.5 இன்ச்சு மரப்பலகை வந்துட்டு ட்ரில் பண்ணி முடிக்கிறது வந்துட்டு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 39, அதாவது பார்த்தீங்கன்னா 40 செகண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ஓட்ட போட்டு முடிச்சிட்டோம். நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு வரேன். வீடியோ எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தகரத்தில் வந்துட்டு ட்ரில் பண்ண முடியுதா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணலாம். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ட்ரில் பண்ண முடியும். நம்ம ட்ரில் மிஷினை வச்சுட்டு நம்ம இப்போ ட்ரில் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ட்ரில் மிஷினை வச்சுட்டு ஒரு 10 mm திக்னஸ் உள்ள ஒரு இரும்பு பீஸில் வச்சுட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு என்னால் ட்ரில் பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு டார்க் கொடுத்து வந்துட்டு நம்மளால் சுற்ற முடியல. அப்படி சுற்றும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கயிறு வந்துட்டு பைப்பு விட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லிப் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தகரத்தில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே வந்துட்டு தெரியுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு ஓட்டை ஆகுது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையும் இந்த ட்ரில் மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்த் அப்படின்னு தான் வந்துட்டு தோணுது. உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரில் மிஷின் ஒர்த்தாக தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ரில் பிட்டை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஷெட் ஒன்று போட்டாங்க. ட்ரில் மிஷின் இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த ஷெட்டில் வந்துட்டு ஒரே ஒரு கிளாம்பு கூட வந்துட்டு போடல. ஷீட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டபடியே வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ட்ரில் மிஷினை வச்சுட்டு நம்மளால் ஓட்ட போட முடியுதா, நம்மளுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்றத வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். வீடியோட லெங்க் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்றதுனால இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு ஓட்ட போட்டிருக்கு. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க. சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானே போட்டு விட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ உங்களால் தவறாமல் பார்க்க முடியும்.